குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ஒரு திக்ரை சொல்லி தந்திருக்கிறான். அந்த திக்ர் எப்படிப்பட்ட திக்ர் என்றால், இதுவரை உலகத்தில் வந்த எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த திக்ரை சொல்லிக் கொடுக்கல. உலகத்தில் இதுவரை வந்த எந்த முன்னால் உள்ள சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இந்த உம்மத்திற்கு மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு மாத்திரம் சொல்லி தந்த ஒரு விசேஷமான திக்ர். இதுவரை எந்த உம்மத்திற்கும் அதை சொல்லித் தரவில்லை. ஆனால் நம்ம கேட்ட ஆச்சரியமா இருக்கும், இதையே ஹஸரத் இவ்வளவு பெருசுபடுத்தி சொல்றாங்க நம்ம நினைப்போம். அது என்ன திக்ருன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த திக்ர் இதுவரை உலகத்துல எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல, எந்த நபிக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கல. அந்த திக்ர் முந்தி சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தால், தன்னுடைய அருமையான பிள்ளை இந்த உலகத்தின் அழகர் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போயிருந்த நேரத்திலே சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அஸஃபா அலா யூசுப், எனக்கு வந்த கை சேதமே, என்னுடைய மகன் யூசுப் காணா போயிட்டாருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல அந்த வார்த்தை தான் வருது, யா அஸஃபா அலா யூசுப், எனக்கு வந்த கை சேதமேன்னு தான் சொன்னாங்களே தவிர இன்னால் இல்லா சொல்லல. இன்னால் இல்லாங்கிறத சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தால் அது சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. எனவே அவங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கும் எந்த நபிக்கும் கூட சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று நமக்கு அதை வைத்து சொல்கிறார். ஆனால் அந்த திக்ரை சொல்கிற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் நமக்கு இன்னால் இல்லாவா, அது எதுவும் மௌத்தானா சொல்ல வேண்டிய திக்ர் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கு அணைஞ்ச நேரத்துல இன்னால் இல்லாஹின்னு சொன்னாங்க. அடுத்து ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சொல்ற, விளக்கு தானே அணைஞ்சிருக்குது, இதுக்கு போய் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்லாம் சொல்றீங்களே என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கஷ்டமானாலும் சரி, அப்பொழுதும் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிற வார்த்தையை சொல்லணும். சொல்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதற்கு 10 விதமான நல்ல பகரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்போ ஒரு சோதனை மாதிரி தெரியும், ஆனால் அந்த சோதனைக்கு பகரமாக இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் அல்லாஹு தஆலா 10 விதமான பகரங்களை, நற்பகரங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அல்லாஹ்வும் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வபஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு சோபனம் சொல்லுங்கள். யார் சாபிரீன்கள்? வாழ்க்கையில் அவங்க ஏதோ பயத்தை கொண்டோ பசியை கொண்டோ ஏதாவது அவர்கள் சில விதமான நஷ்டங்களை கொண்டோ பொருளாதார நஷ்டங்களை கொண்டோ உயிர் சேதங்களை கொண்டோ ஏதாவது ஒரு வகையில சோதிக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும், நாம் உங்களை சோதிப்போம், விஷயம் மினல் ஹௌஃப், பயத்தினால சோதிப்போம், ஒல் ஜூ, உங்களுக்கு வறுமையினால சோதிப்போம், அது மாதிரி உங்களுக்கு சில விதமான பொருளாதார குறைவினால் சோதிப்போம், ஏதாவது நஷ்டங்களால் உங்களை சோதிப்போம். அப்படி சோதிக்கிற நேரத்துல மூமின்களானவர்கள் வபஷிரி சாபிரீன், சாபிரீன்களுக்கு அல்லாஹ் சோபனம் சொல்கிறான். அவர்கள் இப்படி சொல்வார்கள், இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அப்படி யார் சொல்கிறார்களோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் சொல்கிறான், யார் அப்படி சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஸலவாத்துன், ஸலவாத்துகள் இருக்கிறது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து பல்வேறு விதமான அவர்களுக்கு பேரருள் காத்திருக்கிறது. ஒரு சலாத்துன்னா அரபியில ஒரு சலாத்துன்னா ஒரு சலாத்துன்னு அர்த்தம், சலவாத்துன்னா பல சலவாத்துன்னு அர்த்தம். அல்லாஹுவின் புறத்திலிருந்து, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லவா அது, பல சலவாத் இருக்கிறது. ரஹ்மா, தன்னுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். உலாயிக ஹுமுல் மஹ்தூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். யார் இந்த வார்த்தையை சொல்கிறார்களோ அவர்கள் தான் நேர்வழித்தவர்கள் என்று அல்லாஹ், நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லி தருகிறான். உண்மையானவர்களே, சின்ன கல் தடுக்கிருச்சுன்னு சொன்னாலும் கூட, ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்ம விரும்பாத ஏதோ ஒரு காரியம் தந்ததுனாலும் கூட ஒரு மூமின்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய பேரருளை வழங்குகிறான். அதற்கு சிறந்த பகரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். பனுல் முஸ்தலக் என்று ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி போகும் பொழுது, பயணத்துல போகும் பொழுது தங்களுடைய மனைவியர்கள் யாரையாவது ஒரு ஆளை சீட்டு குலுக்கி போட்டு எடுத்து கூட்டு போவாங்க. அந்த பயணத்தில் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். அந்த பயணத்துல அந்த பனுல் முஸ்தலக் என்ற அந்த யுத்தத்திற்கு போகும் பொழுது அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட இருந்தாங்க. அவங்க போயிட்டு அங்கிருந்து திரும்ப வர்ற நேரத்துல எல்லாரும் பெறப்பட்டாச்சு, பெறப்படுறதுக்கு உண்டான நிலை எல்லாம் முடிஞ்சிச்சு. பெறப்படுற நேரத்துல ஆயிஷா நாயகி பார்க்கறாங்க, தான் போட்டிருந்த
மாலையை காணல. தான் போட்டிருந்த ஒரு மாலை, அந்த மாலையை காணல. மாலையை காணலையேன்னு சொல்லி ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அதை தேடுறதுக்கு போனாங்க. தங்கள் சுயதேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தள்ளி போயிருந்தாங்க. ஒருவேளை அங்கனத்தான் உணர்ந்துன்னு சொல்லி அந்த மாலையை தேடி போயிட்டாங்க. ஆனால் இங்க எல்லாம் பெறப்படுறதுக்கு தயாரா இருந்த அந்த நேரத்துல ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய அந்த ஒட்டகத்தில் உள்ள தொட்டில், ஒட்டகத்துக்கு மேல பெண்கள் அமர்வதற்காக ஒரு தொட்டில் மாதிரி கட்டியிருப்பாங்க. மேல ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஒட்டக தொட்டிலுக்குள்ளதான் ஆயிஷானா இருக்கிறாங்க போல் தெரியுதுன்னு நினைச்சிட்டு அந்த ஒட்டகத்தை கிளப்பிட்டாங்க. அந்த ஒட்டகத்தையும் சீட்டாங்க கிளப்பி, அதுவும் போயிடுச்சு. எல்லாரும் பிறட்டு போயாச்சு. ஆயிஷா நாய் மாலை காணலன்னு சொல்லி தேடி அப்படி எப்படின்னு கடைசியில அங்கிருந்து அந்த வந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. போனால் பொதுவாக யுத்தத்துல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சு போனாலும் கூட சல்லாசலை யாரையாவது நிறுத்தி வச்சிருப்பாங்க. கடைசியில ஏதாவது பொருள்கள் இருக்குதா, விட்டு விட்டு வந்திருக்கிறோமா, அந்த சூழ்நிலைகளை பார்த்து சொல்றதுக்காக அங்க யாரையாவது விட்டுட்டு வர்றது அல்லாஹுடைய ரசூலின் பழக்கம். அந்த அடிப்படையில அந்த பனுல் முஸ்தலக்கில அதற்கு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களை சல்லாசல்ல அங்க நிறுத்தி இருந்தான். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசியில எல்லாம் போயிடுச்சான்னு சொல்லி முடிஞ்சு பார்க்கிற நேரத்துல இதற்கு ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறாங்க. அடுத்து ஆயிஷா நாயகி அவங்களை ஹிஜாபு வர்றதுக்கு முன்னால ஆயிஷா நாயகி அவங்க பார்த்துருக்கிறாங்கிற காரணத்தினால அவங்க விளங்கிக்கிட்டாங்க, இது நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்னு விளங்கிக்கிட்டாங்க. உடனே அவங்க சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிற வார்த்தை தான். அடுத்த சஃப்வான் அவர்கள் முதல்ல அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, பல விதமான இட்டுக்கட்டுகள் நடந்தது, பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. ஆனால் ஆயிஷா நாயகியை பற்றியும் பலர் குறை சொன்னார்கள், சஃப்வான் இப்னு முஅத்தலோடு இணைத்து பேசினார்கள். இப்படியெல்லாம் உலகம் குறை சொன்ன பொழுது அல்லாஹ் ஆயிஷா நாயகியை பரிசுத்தப்படுத்தி 10 ஆயத்து குர்ஆன் இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன், எந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் நீங்கியவர்கள், லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, ஒரு ரிஸ்குன் கரீம், கண்ணியமான ரிஸ்க் அவங்களுக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சன்மானம் எதற்கு கிடைத்தது என்று சொன்னால், உடனே ஹஜ்ரத் சஃப்வான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹின்னு சொன்னார். இன்னா லில்லாஹி என்ற வார்த்தையை சொன்ன காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு மன்னிப்பையும் கண்ணியமான ரிஸ்கையும் வழங்கியதாக அல்லாஹ் சொல்கிறானே, அது இந்த இஸ்திர்ஜா, இந்த வார்த்தையை சொன்னதற்குண்டான பகரம் தான் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதனால நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஏற்பட்டாலும் கூட இன்னா லில்லாஹின்னு சொல்லணும். அதனாலதான் சில அவுராதுகள்ல கூட இன்னா லில்லாஹி ஓத சொல்றாங்க. சில அவுராதுகள்ல கூட, சில தரீகாக்கள்ல கூட அந்த அவுராதுகளா இருக்குது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறத ஓதணும். நாம ரப்புக்கு தான் சொந்தம், அவனின்பால் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த உன்னதமான கருத்தை கொண்ட அந்த வார்த்தை. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் எதை செய்யும்படி சொல்கிறானோ, அல்லாஹு தஆலா எதை கட்டளையிடுகிறானோ அதை நம்பி வாழ்க்கையிலே செய்யும் பொழுது உலக ரீதியான வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறுகிறோம், மன நிம்மதி அடைகிறோம், நிலையான ஆகிரத்திலும் வெற்றி பெறுகிறோம். அது அல்லாம வேறு வார்த்தைகளை கொண்டோ வேறு விதமான புலம்பல்களை கொண்டோ நம்முடைய வார்த்தைகளை ஆக்கிக் கொள்கின்ற பொழுது அது நஷ்டமும் இழிவும் தான் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானை பலப்படுத்தி தந்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய நல்ல வார்த்தைகளை நாம் வாழ்க்கையில் நம்பி அதை சொல்வதற்கும் அவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு